இன்றைக்கான இதனுடைய வார்த்தை பிரகாசித்தது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதாவது இந்த அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்பட்டிருக்கு, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உண்மையில் தேவன் இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தார். அவர் பாவ இருளில் நடக்கிறதான ஜனங்களுக்கு பெரிதான ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இந்த இடத்துல, இந்த பூலோகத்தில் அவர் வந்து பிறந்தார். அதான் இந்த வசனம் சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்களில் பெரிய வெளிச்சமாக தேவன் இருந்தார். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் ஒளியாய் பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல, அவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் அந்த இடத்திலுமாய் தேவன் பிறந்து அவர் வளர்ந்து ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் வரை அவர் தேசத்தில் வாழ்ந்து வந்தார். ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததன் பிற்பாடு அவர் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து அவர் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அப்படி தேவன் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்தபடியால் அவருடைய ஒளி எங்களுடைய பாவத்தின் இருளை போக்கி இருக்கிறது. அவருடைய இரத்தம் எங்களுடைய பாவத்தின் கரையை கழுவி இருக்கிறது. ஆகையால இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவன் எங்களுக்கு ஒளியாக வந்தார். அவர் எங்களையும் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். நாங்களும் அவருடைய ஒளியில் பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால நாங்கள் பூமிக்கு ஒளியாய் இருக்கிறபடியால் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக எங்களுடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசமாக இருக்க கடவுது. Have a blessed day.